அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்கா வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் முட்டை தொக்கும் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த லெமன் ரைஸும் முட்டை தொக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருந்தேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகா, 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 300 கிராம் அரிசிக்கு 2 லெமன் எடுத்திருக்கேங்க. 2 லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு துளுப்பு, 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சாதத்தை வேக வச்சு வடிச்சிருக்கோம். நான் அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசியில் வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சாதத்தை வடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்டா சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை அந்த லெமன் ஜூஸோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது. இப்போ சாதம் வந்து தயாராகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முட்டை தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ வந்து முட்டை தொக்குக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சத்தூள் எண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ்ட் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட நல்லா ஒன்றா சேரும்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 முட்டைக்கு இந்த புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிச்சிச்சின்னா நமக்கு முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம். முட்டையை பார்த்திங்கன்னா வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கீறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை. இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டையும் சேர்த்துட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான லெமன் ரைஸுக்கு முட்டை தொக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான லெமன் ரைஸும் முட்டை தொக்கும் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.